புரட்சி தலைவர் இதய தெய்வம் மனிதர்கள் புனித டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலிருந்து அவருக்கு பின்னால் இயக்கத்தை வழிநடத்திய தமிழகத்தின் முதல்வராக இருந்த நமது இதய தெய்வம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் உயிரோடு இருந்தவரை கழகத்தின் கோட்டையாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வையம்பட்டி இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கோட்டை என்பதை நிரூபிக்கின்ற விதமாக இங்கே வருகை புரிந்திருக்கின்ற அருமை பெரியோர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சியோடு இங்கே கூடியிருக்கின்ற இளைய சமுதாயமே, உங்கள் அனைவருக்கும் முதற்கன் எனது வணக்கத்தை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதய தெய்வம் புரட்சி தலைவர் அவர்கள் இருந்த பொழுது தமிழகத்திலே பொற்கால ஆட்சியை கொடுத்து நம்மை எல்லாம் மீளா துயரத்தில் விட்டு 87 அவர் மறைந்த பிறகு அவரது துணைவியார் திருமதி ஜானகி அம்மா நினைத்து கூட புரட்சி தலைவரின் ஆட்சியை தொடர்ந்து தமிழகத்திலே கொடுக்க முடியவில்லை. அன்றைக்கு ஆட்சி முடிவுக்கு வந்தது. ஆனால் நமது இதய தெய்வம் மாண்புமிகு அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு இன்றைக்கு இந்த ஆட்சி தொடர்கிறது என்றால் அதற்கு காரணம் நமது கழக பொதுச் செயலாளர் தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் தான் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். அம்மா அவர்கள் மறைந்தவுடன் ஒரு சிறிய சலசலப்பும் சலனமும் இன்றி இன்றைக்கு அம்மா அவர்களின் ஆட்சி தமிழகத்திலே தொடர்வதற்கு காரணமானவர் நமது தியாக தலைவி சின்னம்மா அவர்கள். அன்றைக்கு அவர் மாத்திரம் நினைத்திருந்தால் அவரது உறவினராகிய என்னையே அன்றைக்கு தமிழகத்தின் முதல்வராகி இருக்க முடியும். ஆனால் அம்மா அவர்கள் காலத்தில் 2 முறை இடைக்காலத்திலே முதல்வராக இருந்த பன்னீர்செல்வமே இருந்துவிட்டு போகட்டும் என்று அன்றைக்கு அவர் நமது பன்னீர்செல்வத்தை முதல்வராக சொன்ன காரணத்தினால் அவர் நமது சட்டமன்ற உறுப்பினர்கள் பன்னீர்செல்வத்தை முதல்வராக தேர்ந்தெடுத்தார்கள். பன்னீர்செல்வம் தடம் மாறி சென்றதால் அவருக்கு பின்னால் இன்றைக்கு முதல்வராக இருக்கின்ற பழனிசாமியை தமிழகத்தின் முதல்வராக நாம் தேர்ந்தெடுத்தோம். ஆனால் ஏற்றி வைத்த ஏணியை எட்டி உதைத்தது போல தன்னை முதல்வராக்கியவருக்கே துரோகம் செய்துவிட்டு உண்ட வீட்டுக்கு 2வது செய்வது போல பழனிசாமியும் அவரது சகாக்களும் இன்றைக்கு ஆட்சிக்கு எதிராக வாக்களித்த பன்னீர்செல்வத்தை கூட்டணியிலே சேர்த்து கொண்டு அவரை துணை முதல்வராக்கிவிட்டு பழனிசாமியின் ஆட்சி தொடர்வதற்காக வாக்களித்த நமது 18 சட்டமன்ற உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்து அவர் செய்த துரோகத்திற்கு நியாயம் கேட்டுத்தான் உருவான இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். இந்த மாபெரும் மக்கள் இயக்கம் அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் 90% மேல் இந்த இயக்கத்திலே இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இங்கே பங்காற்றி வருவதால் தான் செல்கின்ற இடங்களில் எல்லாம் தமிழ்நாட்டு மக்களும் நியாயத்தின் பக்கம், தர்மத்தின் பக்கம், துரோகத்தை எதிர்த்து எங்களோடு இன்றைக்கு அணி சேர்ந்திருக்கிறார்கள். அதனால்தான் அம்மா அவர்களின் தொகுதியாகிய RK நகர் தொகுதியிலே அம்மாவை 2 முறை வெற்றி பெற செய்த RK நகர் தொகுதி மக்களே, அம்மாவை வெற்றி பெற செய்த வெற்றி சின்னமாகிய இரட்டை இலை சின்னத்தையே தோற்கடித்து சுயேட்சையாக போட்டியிட்ட என்னை அன்றைக்கு கடந்த 2017 டிசம்பர் மாதத்திலே ஒரு இடைத்தேர்தலில் தமிழ்நாட்டு சரித்திரத்திலே இல்லாத அளவிற்கு ஒரு சுயேட்சை வேட்பாளரை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே என்னை வெற்றி பெற செய்தார்கள். என்னை எதிர்த்து போட்டியிட்ட அனைவருமே டெபாசிட் இழக்கின்ற சூழ்நிலை அங்கே ஏற்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் டெபாசிட் இழந்தது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தப்பித்தது தம்பிரான் புண்ணியம் என்று அன்றைக்கு தலை தப்பியதாக அன்றைக்கு டெபாசிட்டை பெற்றது. காரணம், அவர்கள் வீடு வீடாக சென்று இங்கே இருக்கின்ற முதல்வரும் துணை முதல்வரும் அமைச்சர்களும் அனைவரும் வீடு வீடாக சென்று வாக்காளர்களுக்கு காவல்துறை உதவியோடு ஓட்டுக்கு 6000 ரூபாய் என்று பேரம் பேசிய பிறகும் கூட அந்த மக்கள் அதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு நம்மை வெற்றி பெற செய்தார்கள். காரணம், நம் பக்கம் தர்மம் இருக்கிறது, நியாயம் இருக்கிறது,
தியாகம் இருக்கிறது. இன்றைக்கு நம்மோடு இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி, கட்சி நிர்வாகிகளும் சரி, தமிழ்நாடு முழுவதும் இவர்கள் நினைத்திருந்தால் ஆளுங்கட்சி பக்கம் சென்றிருக்கலாம். பதவி சுகத்திற்காக, பொண்ணுக்காக, பொருளுக்காக, அதிகாரத்திற்கு ஆசைப்பட்டிருந்தால், கான்ட்ராக்டுகளுக்கு, வருமானத்திற்கு ஆசைப்பட்டிருந்தால் இன்றைக்கு ஆளுங்கட்சியிலே இருந்திருக்கலாம். ஆனால் கட்சியின் உயிராகிய, இரத்தமாகிய, சதையாகிய தொண்டர்கள் எல்லோரும் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார்கள். காரணம், நம் பக்கம்தான் நியாயம் இருக்கிறது. அதனால்தான் தமிழ்நாட்டு மக்களும் நம்மோடு கூடியிருக்கின்றார்கள். அதை எடுத்துக்காட்டுகின்ற விதமாக இங்கே நீங்கள் அனைவரும் கூடியிருக்கின்றீர்கள். எப்பொழுது தேர்தல் வந்தாலும் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கின்ற இந்த மக்கள் விரோத துரோக ஆட்சி முடிவுக்கு வரும். பாராளுமன்ற தேர்தலோடு நடக்க இருக்கின்ற சட்டமன்ற இடைத்தேர்தலிலே இந்த ஆட்சிக்கு முடிவு வரும். ஒரு தொகுதியில் கூட இவர்களால் டெபாசிட் பெற முடியாது என்பது உங்களுக்கு தெரியும். அதுபோல 2014 பாராளுமன்ற தேர்தலின் பொழுது நீங்கள் அம்மா அவர்களின் வேட்பாளர்களை 37 தொகுதிகளிலே வெற்றி பெற செய்தீர்கள், நமது கரூர் தொகுதி உட்பட. ஆனால் கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் யாரால் இந்த பதவிக்கு வந்தார்? அம்மா அவர்கள் இருந்த காலத்திலும் சரி, அவர் மறைவுக்கு பிறகும் சரி, யாரால் அவர் இந்த நிலையில் இருக்கிறார் என்பதை எல்லாம் மறந்துவிட்டு ஆட்சி அதிகாரத்திற்காக அவர் எங்கோ இருக்கின்றார். நித்தம் ஒரு பேச்சு பேசுகிறார். ஒரு நாள் மத்திய அரசாங்கத்தை அவர் பாராட்டி பேசுகிறார், அடுத்த நாளே மத்திய அரசாங்கத்தை தாக்கி பேசுகிறார். காரணம், அவர்கள் இன்றைக்கு தேர்தல் நெருங்குகிறது, தேர்தல் பயம், டெபாசிட் கூட கிடைக்காது என்கின்ற பயத்தினால் அவர்கள் இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பாராளுமன்ற பொதுத் தேர்தலிலே அவர்கள் வாக்குக்கு 10,000 ரூபாய் கூட கொடுக்க முன் வருவார்கள். காரணம், இன்றைக்கு ஆட்சி அதிகாரம் அவர்கள் கையில் இருப்பதால் காவல்துறை உதவியோடு பணத்தை வீடு வீடாக ஆர்கே நகர் தொகுதியிலே வந்து கொடுத்தது போல கொடுக்க பார்ப்பார்கள். அது யாருடைய பணம் என்பது உங்களுக்கு தெரியும். இவர்கள் தாத்தா வீட்டு பணமோ அப்பன் வீட்டு சொத்தோ அல்ல, மக்களின் வரி பணத்தை மக்களிடம் வந்து கொடுப்பார்கள். நீங்கள் மக்களின் வரி பணத்தை சுரண்டியவர்களுக்கு சரியான பாடம் புகட்டுகின்ற வாய்ப்பாக இந்த பாராளுமன்ற பொதுத் தேர்தல் வர இருக்கிறது. நமக்கு துரோகம் செய்தவர்களும் தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்தவர்களுக்கும் நீங்கள் பாடம் புகட்டுகின்ற விதமாக மீண்டும் அம்மா அவர்களின் இயக்கத்தை, புரட்சி தலைவரின் இயக்கத்தை உண்மையான தொண்டர்களாகிய நாங்கள் பெறுவதற்கும் இரட்டை இலை சின்னத்தை மீட்டெடுப்பதற்கு நீங்கள் குக்கர் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். நமது கரூர் பாராளுமன்ற தொகுதியிலே நமது குக்கர் சின்னத்திலே போட்டியிடுகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளரை நீங்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்து நீதியின் பக்கம், நியாயத்தின் பக்கம் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை தயவு செய்து நீங்கள் நிரூபிக்க வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொண்டு, நமது பகுதி மக்களின் கோரிக்கையாகிய பொன்னணி ஆறு அணை மற்றும் கண்ணூத்து அணை நமது திருச்சி, கரூர், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களின் குடிநீர் ஆதாரமாக விளங்க சிறந்த ஒரு திட்டமாகும். காவேரி குண்டாறு திட்டத்தில் இணைக்கப்படாமல் விடப்பட்டுள்ளது. அதில் சில மாறுதல்களை செய்து இந்த அணையை மிகவும் பயனுள்ளதாக மாற்ற முடியும். மணப்பாறை, வையம்பட்டி, விராலிமலை, புதுக்கோட்டை பகுதிகளுக்கும் தூரங்குறிச்சி வழியாக தென்பகுதிகளுக்கும் தண்ணீர் கொண்டு செல்ல முடியும். காவிரி ஆற்றின் உபரி நீர் மட்டுமின்றி அமராவதி ஆற்றின் உபரி நீரையும் இங்கு கொண்டு வரலாம். இந்த திட்டத்தை முழுமையாக கொண்டு வர வேண்டும் என்ற உங்கள் கோரிக்கையும், வையம்பட்டியில் உள்ள அரசு மருத்துவமனையை பொதுமக்களுக்கு தேவைப்படும் அனைத்து சிகிச்சை வசதியும் கிடைக்கும் வகையில் மேம்படுத்த வேண்டும் என்ற உங்கள் கோரிக்கையும் நிச்சயம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அமைந்தவுடன் உங்களது சட்டமன்ற உறுப்பினர் மூலம், மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினர் மூலம் நிறைவேற்றி தருவோம் என்ற உறுதியை இந்த நேரத்திலே கூறி, இந்த இனிய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற கழகத்தின் நிர்வாகிகளுக்கும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற பெரியவர்களுக்கும், தாய்மார்களுக்கும், இளைஞர்களுக்கும் எனது நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.